ஹாய் ப்ரோ. ஜனநாயகன் டீசர் எப்படி இருக்கு? ஓகே ப்ரோ. ஜனநாயகன் டீசர்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கல்ல, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கூஸ்பம்ஸா இருக்கு. எனக்கு அதோட பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ப்ரோ. நேற்று ட்ரைலர் பார்த்ததுலேருந்து சரி, அது இப்போ வந்து பார்த்தோன்னா லூப் மோடில் வந்து பார்த்தோன்னா 32 வாட்டி மேலே போட்டு பார்த்துட்டேன் இன்னைக்கு காலையிலேருந்து. ஜனநாயகன் ஜான்வரி 9ஆம் தேதி மக்கள் எதிர்பார்ப்புடன் கடைசி படம்ன்றதுனால, தளபதி விஜயோட கடைசி படம்ன்றதுனால மக்கள் எதிர்பார்ப்புல இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நேற்று ஈவினிங் அதாவது சனிக்கிழமை ஈவினிங் டீசர் வெளியாகிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அப்போனா அந்த ட்ரைலரோட ஹைப் லெவல் எப்படி அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ அதில் எனக்கு ஸ்டார்டிங் ஃப்ரேம்லேருந்தே சொல்கிறேனே, ஆக்சுவலாக எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்தோன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தோன்னா லைட்டாக அந்த ஒரு சாயல் இருக்க தான் செய்யுது. பகவத் கேசரி அதோட சாயல் அடிக்க தான் செய்யுது. ஒரு ஒரு சீனுமே நம்மளாம் புல்லரிக்க வச்சிருக்கு, அதாவது கூஸ்பம்ஸ் ஆக வச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரோ சீனில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு பேர் வரும். பேர் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்ட்டு. அந்த ஒரு விஷயத்தையுமே கூட வந்து பார்த்தோன்னா, அது ரீமேக்காக கூட தெரியல. அந்த இடம் பார்க்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா, அப்படிதான் இருந்துச்சு தவிர, மற்றபடி வந்து பார்த்தோன்னா, இவருடைய சம்பவம் வந்து பார்த்தோன்னா 100% வேற லெவலில் தான் இருக்கும். அதே மாதிரி எச் வினோத் படத்தோடைய அந்த முந்தைய படத்தோடைய சாயலும் வந்து பார்த்தோன்னா, அங்கங்கே அடிக்க தான் செய்யுது. அதை பேரை டைட்டிலில் கொடுத்துட்டு விஜயோட ஃபேஸை காமிக்கும் போது அப்படியே பழைய விஜயை பார்க்குற மாதிரியே இருக்குது. ஸோ இவரோட டைரக்ஷன் அப்படின்றதுனால அப்படி இருக்கா அப்படின்னு தெரியல. அதே மாதிரி இன்னொன்று எனக்கு பிடிச்ச ஃப்ரேம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அவர் என்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா, யானை வந்து 2 யானையுமே வந்து நிக்கிற மாரி. அதாவது ஒரு ஃபிளாக் சிம்பிள்க்கான மையமா வச்சு பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா, இது எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. செட் ஆகும், கண்டிப்பாக செட் ஆகும். அதே மாதிரி ஒரு ஒரு சீனும் பார்த்தீங்கன்னா கடைசி படம்ன்றதுனால அனுபவிச்சு நடிச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லலாம் விஜய். இல்ல இன்னொன்னு யாராவது கவனிச்சீங்களா என்னன்னு தெரியல. அந்த நம்பர் 1 அப்படின்னு அந்த கூலி படத்துல கூட ரஜினியோட டைட்டில் கார்டு வரும்போது வந்து, அந்த நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடந்து வர மாரி ஒரு டைட்டில் கார்டு வரும் பார்த்தீங்களா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சிமிலரா அவரு அந்த வர மாரி இருந்துச்சு. அது வந்து சீனா எடுத்தாங்களா? இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படி தெரிஞ்சதான்றது தெரியல. ரீசன்ட் படத்தை எடுத்தா ரீமேக் படம், இது வந்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றதெல்லாம் தப்புன்னு தான் சொல்லலாம். இப்ப காலகட்டத்துல நடந்துட்டு இருக்குதோ அதை தான் எடுத்திருக்கிறாங்க. வினோத் வந்து அதை தான் எடுத்திருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அது ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ அதே மாரி பிரகாஷ் ராஜ் சார், நரேன், பிரியாமணி, அப்புறம் இன்னும் எக்கச்சக்கமான பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா தான் இருந்துச்சு. அதுவும் மமிதா பைஜூ வந்து பார்த்தோன்னா, இதில ரொம்ப கியூட்டா இருந்தாங்க. கமர்ஷியல் மூவி அப்படின்ட்டு சொல்லலாம். அதே பத்தி அது பார்த்தீங்கன்னா, டீசர்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 பாயிண்ட் வந்து வெளிப்படையாவே சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? சொல்லலாங்களா? ஆ? ஃபேவரைட் டயலாக் வந்து ஐ அம் கம்மிங். ஸோ பூஜாக் தேவ் இவங்க எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே கியூட்டாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஃபோக்கஸ் வந்து பார்த்தோன்னா, தளபதி விஜய் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இட்ஸ் லைக் எ எமோஷன் அப்படின்னு. ஸோ இப்போ ஆக்டிங் ஃபீல்டெல்லாம் விட்டு இப்போ பாலிடிக்ஸ் ஃபீல்டுக்கு போறாரு. அவருக்கு வந்து பார்த்தோன்னா, விஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேவரைட் டயலாக்ல ஐ அம் கம்மிங்க்கு முன்னாடி நான் வெயிட்டிங் தான் சொல்லுவாப்படி அப்படின்ட்டு நான் பார்த்துருப்பேன் இந்த டீசரு ரிவ்யூ பண்ணி. அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, எப்பயும் போல எல்லா படத்துல சொல்ற மாதிரியே ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன். கடைசியா பார்த்தா அதுல ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாரு பாருங்க, ஐ எம் கம்மிங்கிட்டு. இந்த ட்ரைலர்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒண்ணு ப்ரெடிக்ட் பண்ணுவோம். பட் அது அன்பிரெடிக்டபிளா இன்னொரு விஷயத்த வந்து பேசுவாரு. ஸோ வந்து திரும்பி போற ஐடியாவே இல்ல. ஐ அம் வெயிட்டிங்ன்னு நம்ம யோசிப்போம். அப்படியே வந்து பார்த்தோன்னா, ஐ அம் கம்மிங் அப்படின்ற அந்த ஒரு டயலாக்கே வந்து பார்த்தோன்னா, ஃபயரு தெறி விடுறாரு சூப்பர் டூப்பர் ஹிட்ல அடிக்கும் இந்த சீனு அப்படின்ட்டு சொல்லலாம். அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஹெச் வினோத் வந்து பார்த்தோன்னா, இந்த ட்ரைலர்ல குடுத்த ஹைப் மட்டும் படத்துல குடுத்தாரு அப்படின்னா, சீரியஸ்லி சொல்றேன். கடைசி படம் அவருக்கு வந்து ரொம்ப 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 பிளாக் பஸ்டர் ஆகும். ஆக்சுவலா எல்லாரும் மாதிரியும் மக்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. தளபதி நடிச்சாலே அந்த படம் பிளாக் பஸ்டர் தான். வந்து வேற விஷயமா இருந்தாலுமே கூட. அத வந்து கரெக்ட்டா அவர் கையாண்டாரு அப்படின்னா, இன்னும் வந்து சூப்பரா இருக்கும். இன்னும் வந்து ஜெனரல் ஆடியன்ஸுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்றது என்னோட தாட்டு. ஸோ இதுல இன்னொரு சீனை பிடிச்சது எனக்கு என்னன்னா, ஒரு 2 சென்டென்ஸ் சொல்லுவாரு. எனக்கு திரும்பி போற ஐடியாவே கிடையாது.
அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்ட்டு பயந்துட்டு பின்னாடி வைக்கிற காலு கிடையாது. நான் ஜாட்டைன்னு தான் நினைக்கிறேன். ஜாட்டையில் அதிகமாக சொல்லுவார், அரசியலுக்கு நல்லது பங்கு வாங்கடான்னா கொலை பண்றதுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லுவாரு. 9ஆம் தேதி கண்டிப்பா அந்த பிளாஸ்ட் இருக்குது. அந்த பிளாஸ்ட்ட மிஸ் பண்ணிறாதீங்க. கண்டிப்பா வந்து ரேட்டிங் வந்து 100க்கு 98.